கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த காலைக்கதை நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளும் உங்களுக்கு ஒரு இனிதமான நாளாக இருக்க உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு, அது வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னு சொன்னா, நம்ம வசிக்கிற நாட்கள்ல காலம் அதி சீக்கிரமாக இருக்கிறதுன்றத முடிவு வரப்போகிறது. ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், நாட்டுக்கு நாடு ஏற்படுகிற போர் அல்லது நில அதிர்வு, எவ்வளவு காரியங்கள் நடக்குது இல்ல, இயற்கை சீற்றங்கள், கடல்ல ஏற்படுகிற மாற்றங்கள், இயற்கையில ஏற்படுகிற மாற்றங்கள் எல்லாமே என்ன சொன்னா ஆண்டுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது நமக்கு உணர்த்துகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல ஊழியக்காரர் என்ன சொன்னீங்களா, அவர் பேர் தாமஸ் வால்ஸ். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அங்க ஊழியம் செய்திருக்கும் போது ஒரு நாள் கூட்டம், படமுயற்சி கூட்டம் தெரியல, ஒரு 10 days கூட்டம், அது மாதிரி தொடர் கூட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி அங்க நடத்திட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு நம்பர் வருகிறாரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா வில் பேட்ரி. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தீய பழக்கத்தினால மாட்டிக்கொண்டு அவருக்கு என்னது மூளை காய்ச்சல் என்ற வியாதினால கஷ்டப்படுறாரு. அப்படி கஷ்டப்படுறது இந்த சரி இங்க ஏதோ கூட்டம் நடக்குது போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வராரு. அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சுகம் இல்லை, அதோட குடி பழக்கம் வர. அதனால அவர் என்ன, அவருடைய ஆடைகள் என்ன இல்லை, நல்லா இல்லை, அல்லது ஒரு குளித்து ஒரு சுத்தமாகவும் வரல. நீங்களே நினைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு யாராவது சீர்குலைந்து வருவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது, ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்காது, யாரும் அவங்கள போய் பார்த்து கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க எல்லாரும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் மட்டும் அப்படி இல்லை. ஆனா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவர் போய் உட்காந்துட்டாரு. அங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறன்னா, அந்த போதுகிற உள்ளத்துல பேசுறாரு, நீ போய் அந்த மகனை சந்தி அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த போதுகிற ஆவியானவர் ஊதுதலை பார்த்து மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த மகனை போய் சந்திக்கிறாரு. அப்படி அந்த மகனை அவர் சந்திச்ச பொழுது அவரோட கூட பேசும்போது அவருக்கே ஆச்சரியம், பரவாயில்ல நம்மகிட்டயும் பேசுறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்களே. அப்போ பேசுறாங்க. அப்போ பேசுவோம், அவர் சொல்றாரு, ஆண்டவர் தான் உன்னை சுகம் தருவாரு, கவலைப்படாங்கன்னு தொடர்ந்து ஜெபம் பண்றாரு. அவருக்கு என்ன செய்யறாரு, அவருடைய சுகாதாரத்துக்கான காரியங்கள் எல்லாம் சொல்லி தராரு, தீய பழக்கத்தை எப்படி விடணும்னு சொல்லி தராரு. ஒவ்வொரு நாள் அப்படி சொன்ன அவருடைய தொடர் நட்பு நிமித்தமாக 3 வருஷத்துல என்ன செய்யறாங்கச்சுன்னா, அவரோட உடல் சுகமும் நல்லா இருந்து அவர் என்ன செய்யறாரு, கடவுளையும் ஏற்றுக்கொள்றாரு. பாத்தீங்களா, ஒரு சின்ன காரியம்தான். ஆண்டவர் ஆவியானவர் மட்டும் பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா, போய் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். எல்லாவற்றுக்கும் முடிவுண்டாகல் தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும், எல்லாரையும் என்ன செய்ய தவறாக பார்க்காதபடிக்கு அவங்ககிட்ட போய் நம்ம பேசி ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு எப்படி இலவசமா பெற்றுக்கொண்டோமோ அந்த ரட்சிப்பை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணுன்ற அந்த ஆர்வம் என்ன செய்யணும், நமக்கு வேணும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவரையும் போய் சந்திப்பாங்க. ஆண்டவர் ஊழியம் செய்யறப்ப ஒவ்வொருவரையும் போய் சந்திப்பாங்க. எப்படி இந்த போதகர், எவ்வளோ பேர் வந்தாங்க, பணக்காரங்க வந்திருப்பாங்க, அதுல அழகானவங்க வந்திருப்பாங்க, படிச்சவங்க வந்திருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புள் வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் அவர்கள் சந்தித்ததாக அங்கே எழுதல. ஆனா இங்க ஒரு மனுஷன் அழுக்கு ஆடை அணிந்து, ஒரு சிக்கானவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல உங்களுக்கு. அதுவும் ஃபீவர்லாம் வந்தா, நமக்கு சாதா ஃபீவர் வந்தாவே நம்ம எப்படி இருப்போம்ல, ஆனா இவருக்கு மூளை காய்ச்சல் வந்திருக்கிற ஒரு மனுஷன், அவர் எப்படி, அவர் பார்ப்பதற்கு எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அதன் மத்தியில் என்ன செஞ்சாரா, இந்த போதகர் அவரை சந்திச்சனால அவர் என்ன செஞ்சாரு, ஆரோக்கியமாக மீட்டு கொண்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரை கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினார். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி ஆண்டவர் செய்தாரோ, தனிமையான மனுஷர்களை, எல்லாரும் ஒதுக்கப்பட்ட மனுஷர்களை, கைவிடப்பட்ட மனுஷர்களை ஆண்டவர் போய் சந்திப்பாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் யார, பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் பார்ப்பாங்க. இந்த பெதஸ்தா குலத்துல இருந்த மனுஷனை போய் பார்ப்பாங்க. ஆண்டவர் அப்படி தேடி தேடி என்ன செஞ்சாரு, எல்லாரும் புறக்கணித்து யாருமே உதவி செய்யாதவங்களுக்கு செய்து என்ன செஞ்சார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நீங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்களா, அப்ப நீங்களும் என்ன செய்யுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவருடைய குணாதிசயத்தும் ஆகிய அன்பை என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
யாரெல்லாம் திக்கற்று போய் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்யும் பொழுது ஆண்டோடைய அன்பை அவங்க தெரிந்து கொள்வதற்கும், ஆண்டவர் நம்ம கொடுத்த பொறுப்பு என்னது, நீங்க போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க, சீஷராக்குங்கள். எப்படி அவங்களுடைய சீஷர்களுக்கு சொன்னாரோ அவரை பின்பற்றுகளாகி நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களா இருந்து அநேகருக்கு ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்லி என்ன செய்யணும், ஊழியம் செய்யத்தக்கதாக. எப்படி சகையை ஆண்டவர் சந்தித்தாரோ, ஆண்டவர் யாரையுமே விடலை. யாரெல்லாம் அவரை நோக்கி வந்தாங்களோ அவர் எல்லாரையும் சந்தித்தது போல நீங்களும் நானும் கூட எல்லாரையும் சந்தித்து நம்மளால முடிந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லி ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், மனம் மாற செய்யணும். எல்லாரும் மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவருடைய வருகை என்ன செய்யும், அதி சீக்கிரமாக இருக்கும். அந்த வருகையில நீங்களும் நானும் பங்கு பெறணும்னு சொன்னா அவர் நமக்கு கொடுத்த பணி என்ன செய்வோம், தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். செய்யும் பொழுது எப்படி செய்யணுமா, ஜாக்கிரதையாகவும் புத்தியாயும் செய்யணும். முக்கியமான செய்யும், ஜெபத்தோட செய்வோம். நம்ம ஜெபம் பண்ணி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, காலம் சமீபமா இருக்கிறது, இந்த உலகத்தின் முடிவும் அதி சமீபமா இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை வெளிப்படுத்துகிறது கர்த்தாவே. நாங்கள் அதை தெரிந்து கொண்டிருக்க பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த சத்தியத்தின் அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க சாமி. அதை அறிந்தவர்கள் நாங்கள் ஆண்டவரே. அப்படியே இருந்து விடாதபடிக்கு நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுத்தது போல ஆண்டவரே, நாங்கள் எல்லோருக்கும் உடைய சத்தியத்தை சொல்லவும் உடைய அன்பை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் எப்போது ஜெபத்துல தரித்திருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு ஆண்டவரே நாங்கள் பின்வாங்கி போகிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு உடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அது நிமித்தம் அநேகருடைய பாத தண்டைக்கு உடைய சிலுவையின் அண்டைக்கு நாங்கள் அழைத்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. நாங்கள் பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே, வளர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் உண்மை குறித்து அறிகிற அறிவிலே பிள்ளைகள் வளரவும் அவர்களை பிள்ளைகளுடைய அன்பிலே வளர்க்கும் பெற்றோருக்கு ஞானத்தை தர வேண்டுமா என்று மன்னாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.